சீரீஸ்க்கு இடையில இந்த பிரச்சனையை பத்தி பேசாம சீரீஸ்க்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை பத்தி நான் பேசுறேனோ இல்லையோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தோல்விக்கு அப்புறமாவோ இல்லை சீரீஸ் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து டெஃபினட்டா இல்லை மேட்ச் நடக்கும் போதே வந்து இந்த டாக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னன்னா கெவின் பீட்டர்சன் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்கிறாரு, ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட்டர் அண்ட் கேப்டன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கேப்டவுன்ல இருந்த பிட்ச் ஓகேங்களா, அதை பார்த்துட்டு இந்தியா ஒரு டேர்னிங் ட்ராக்குகளை வந்து போடுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வார்னிங் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் அப்படின்னா ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டன் கிரிக்கெட்டர் இப்போ கமெண்டேட்டராக இருக்கக்கூடிய நஸ்ருதீன் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியா வந்து டேர்னிங் ட்ராக்ஸ் போடாதீங்க, அது அவங்களுக்கே பிரச்சனையாகும், நல்ல பிச்சஸ் ரெடி பண்ணுங்க, ஒருவேளை டேர்னிங் ட்ராக் தான் போடுறாங்க அப்படின்னா எங்ககிட்ட ஸ்பின்னர்ஸ் லைக் 2013 அலிஸ்டர் கூட ஸ்பின் ட்வின்ஸ் மேண்டி பனேசர் அது ஒரு கிரீன்ஸ்மான் மாதிரி எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் உள்ள பாஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ குட் கிரிக்கெட்டுக்காக ஒரு குட் பிச்சை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரி ஓகேங்க, 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸு ரேங்க் டேர்னராக தான் அமையுமா, டேர்னும் இருக்குமா, ஒரு ஹெல்த்தியான பிச் கிடைக்குமா, எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி வரலாறு என்ன சொல்லுது, புவியியல் என்ன சொல்லுது, காலநிலையியல் என்ன சொல்லுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் 5 டெஸ்ட் மேட்சும் பார்க்க போகிறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை தயவு செஞ்சு கொடுங்க. லைக் கமெண்ட் ஷேருக்கு பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுத்துட்டு, இது நீங்கள் கீழே வந்து உங்களோட விஷஸோ இல்லைனா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையோ ஸோ ஒரு ரசிகனா நீங்கள் கேளுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணுறேன். வீலாகில் கண்டென்ட் இதை பேசுங்க, அதை பற்றி பண்ணுங்கன்னு சொல்லி கூட கேட்குறான். பட் வேர்ல்டு கப் டைமில் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, அதே மாதிரி இந்த தடவை உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு நிற்கிறேன். தென் பேசுவோம். என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உள்ளே போகலாம். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 பிச் ரிப்போர்ட் வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசியிருக்கிறோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்டிகுலர் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 டெஸ்ட் மேட்சஸ் வந்து எங்கெங்கே நடக்குது அப்படின்னா, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ராஜ்கோட் குஜராத், அதுக்கப்புறம் ராஞ்சி, தரம்சாலா, இந்த 5 டெஸ்ட் மேட்சும் இந்த வரிசை பிரகாரம் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பிச்சிலையுமே 5 டெஸ்ட் மேட்சஸ்க்கு மேலே எந்த ஒரு டெஸ்ட் வென்யூவும் நடத்தவில்லை அப்படிங்கிறது ஒரு சொல்லப்பட வேண்டிய ஒரு உண்மை. பொதுவாக வந்து சென்னை, டெல்லி, பாம்பே, கல்கட்டா இந்த பிச்சஸுகளில், பெங்களூரு இந்த 5 பிச்சஸுகளில் எப்படியும் ஒரு 3-4 டெஸ்ட் மேட்சஸ் வரும்பொழுது அதில் ஒரு டெஸ்ட் மேட்ச் அந்த சீரீஸ்லேருந்து எடுத்து இங்கே ஒன்று போடுவாங்க. ஸோ அதுதான் வந்து வாஸ்தவமாக வச்சுருந்தாங்க. இப்படி ரொட்டேஷன் பாலிசியில் விட்டாலும் 2 மேட்சஸ் எப்படி இருந்தாலும் இந்த வென்யூகளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால் ஒரு ஐகானிக் இங்கே தாண்டி ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு பழைய ஒரு டெஸ்ட் வென்யூ. ஆனால் இந்த தடவை வந்து கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு செய்தி என்னை பொறுத்த வரைக்குமே வந்து. சரி ஓகேப்பா, அதெல்லாமே வந்து இப்போ சேப்பாக்கில் ரேங்க் டேர்ன் ஆகும், ரேங்க் டேர்ன் டெல்லியில் டேர்னு, பெங்களூரில் டேர்ன் ஆகும், மும்பையிலையும் போக டேர்ன் ஆகும், இப்போ கல்கட்டாலையும் ஆகும். எப்படி பார்த்தாலும் அங்கேயே டேர்ன் ஆகுது. புதுசாக ரெடி பண்ணுறாங்க இவங்களும் என்ன ரேங்க் டேர்னர் கொடுக்காம என்ன அப்படியே ஒரு மாதிரி லார்ஜ் பிச் மாதிரியாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் இந்தியாவில் வந்து டேர்னிங் ட்ராக் இல்லாமல் ஃபாஸ்ட் பாலிங் ட்ராக்கை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அதான் ஒரு விஷயம் புரியவே இல்லை. இங்கிலாண்டில் போய்ட்டு ஒரு ஸ்பின் பிச், அதாவது டேர்னிங் ட்ராக் எதிர்பார்த்தேன் அப்படின்னா அது ரொம்ப தவறு. அப்படியே நார்த்து நீங்கள் நகர உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் நியூ எஸ்ஜி பால் ப்ளஸ் பிச்சோட கண்டிஷன்ஸ் அண்ட் அந்த வெதர் ரொம்ப ஃபாகியாக மாதிரி என்ன சொல்கிறது, அது மாதிரி சில்லுன்னு இருக்கும். அதனால் காலையில் ஆடுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ கொஞ்சம் ஸ்விங் அண்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஈச் அண்ட் எவ்ரி நியூ பாலையும் மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் 5ஆவது நாள் பார்க்குறீங்க, பட் முதல் நாள் பாருங்கள், அட்லீஸ்ட் 2வது நாளும் பாருங்கள். இந்தியாவில் கொஞ்சம் ஸ்விங் அண்ட் மூவ்மெண்ட், ஸ்விங் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். இவன் யாரா சும்மா முட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் இதுதான் உண்மை. கிரிக்கெட் பார்க்குறவங்க, டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு ஸோ தெரியும் அப்படிங்கிறதும் ஸோ நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி அந்த வென்யூஸ்லாம் இருக்கட்டும். இப்போ இருக்கிற அந்த 5 வென்யூஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு மாதிரி டேர்னிங் ட்ராக் கிடைக்குமா, இல்லை ஒரு மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு மேட்சஸ் கிடைக்குமா, டெஸ்ட் மேட்சஸ் 3 நாளில் முடியுமா, 2 நாளில் முடியுமா, சீக்கிரம் பார்த்துட்டு சொல்லுங்கள். கிரிக்கெட் தான் சோழியை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது ஹைதராபாத்தில் இது வரைக்கும் 5 டெஸ்ட் மேட்சஸ் தான் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வைசாக் 2 டெஸ்ட் மேட்ச் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ராஜ்கோட் 2 டெஸ்ட் மேட்ச் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ராஞ்சி 2 டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தரம்சாலா 1 மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று தான் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக மட்டும் தான் 1 தான் பண்ணியிருக்கிறாங்க.
பாருங்களேன், இங்கிலாந்து அண்ட் இந்தியா ஒரு பெரிய ஒரு 2 டெஸ்டினேஷன்ஸ் ஆற பிக் 3ல இருக்கக்கூடிய 2 நேஷன்ஸ் ஆடக்கூடிய ஒரு மேட்சை ஹோஸ்ட் பண்ணுற டீம் ஒரு வென்யூஸ்லாம் 2-5 தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இது சேலஞ்சாக கூட இருக்கலாம் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். பட் இது பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் ரஞ்சி ட்ரோஃபிலாம் அங்கே நடந்தது பார்க்கும்பொழுது வைசாக்ல வந்து பெங்காலும் ஆந்திராவும் ஆனாங்க. 445 ரன் 2 டீமும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஜார்க்கண்டில் ஓகேங்களா, ஜார்க்கண்டும் சௌராஷ்டிராவும் ராஜ்கோட்டில் ஆனாங்க. அங்கே புஜாரா 243 ரன் 351 பால்ல 575 ரன் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 142க்கு ஆல் அவுட் ஆனாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ட்ராப்ல ஜார்க்கண்ட். பட் திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ்ல 306 ரன் அடிச்சாங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து தரம்சாலால வந்து ஆக்சுவலி உத்தரகாண்டும் டெல்லியும் ஆடினாங்க. ரிசல்ட் வந்துச்சு. ஆக்சுவலி இது வரைக்கும், அதாவது இன்னும் ஹைதராபாத்ல மேட்ச் நடக்கல. வைசாக்ல பேட்டிங் ட்ராக்கா இருந்திருக்கு, ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் லைட்டாக கை கொடுத்துருக்கு. ராஜ்கோட்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சௌராஷ்டிராவோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் சூப்பரான பாலர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ராக்காக தான் மாறி இருந்திருக்குது. எல்லா மேட்சும் 4ஆம் நாள் வரைக்கும் போயிருக்குது. ஈவன் தரம்சாலால ரிசல்ட் கிடைச்சிருக்குது. அண்ட் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது 4ஆம் நாள் தான் கிடைச்சிருக்கு. ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து ஓகே 4 டே மேட்சஸ்க்கான பிக்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கரெக்ட். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கலாம். பட் அவ்வளோ சிமிலராக இருக்காது. பட் ஆனால் இந்த ரஞ்சி ட்ரோஃபி ரிசல்ட்ஸ் தாண்டி இன்டர்நேஷனல் மேட்சஸோட ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இதுதான் இப்போ சொல்ல போகுது. இது டேர்னிங் ட்ராக்காக இருக்கும். ஓரளவு சொல்லும். ஓகே, ஓரளவு எக்ஸாக்ட் அக்யூரேட்டாக ஆகலாம். பட் ஓரளவு சொல்லுங்கிறத தாண்டி சொல்லும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவதெல்லாம் உண்மை மாதிரி இது கண்டிப்பாக சொல்லும். நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன் எப்பயுமே. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்கிற ஹைதராபாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொன்ன மாதிரி 5 டெஸ்ட் மேட்சஸ் தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த 5 டெஸ்ட் மேட்ச்சில் ரீசன்ட் பாஸ்ட் டைமில் நான் பழசுலாம் போல ரொம்ப ரீசன்ட் பாஸ்ட் டைம்னா 2019 அப்புறம் ரஞ்சி ட்ரோஃபி தமிழ்நாடு மேட்ச்லாம் இங்கே நடந்துச்சு. அதெல்லாம் மழையின் காரணமாக தான் 5ஆவது நாள் வரைக்கும் போச்சு. ஆனால் அதில் சாய் சுதர்ஷன் அதுக்கப்புறம் நாராயண் ஜெகதீஷ்லாம் போட்டு புரட்டி எடுத்துருந்துருப்பாங்க. அந்த மேட்ச்சை ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச். பட் எக்கச்சக்கமாக பட் பேசஸ் ஒரு 10 விக்கெட் நியூ பால் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சாய் கிஷோர் ஒரு 5 எடுத்திருப்பார். இதெல்லாமே ரஞ்சி ட்ரோஃபி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்த ரஞ்சி ட்ரோஃபியில் இல்லை போன வருஷம் ரஞ்சி ட்ரோஃபியில் இதெல்லாம் நடந்த விஷயங்கள் ஓகேங்களா. பேஸ்பால் அங்கே ஆடுவாங்க தமிழ்நாடு டீம். இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. அன்றைய கணிதற்கான அதில் மேபி வந்தாலும் வரலாம், மேபி இங்கிலாந்து ஆடுறதுக்கு. இதில் என்னென்னா இந்தியா பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக அங்கே ஆடும்பொழுது ரன்னு நிறைய வந்துச்சு. விராட் கோலி ரொம்ப நேரம் நின்னாரு. முரளி விஜய், அதாவது விராட் கோலி 246 பால் டக்குன்னு 100 அடிச்சிட்டாரு. மற்றவங்க எல்லாருமே இப்போ விருதிமான் சகார் அவர் 155 பால் 100க்கு. அதுக்கப்புறம் 160 பால் முரளி விஜய் எடுத்துக்கிட்டாரு. சோஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 687 ரன் இந்தியா அடிச்சாங்க. இதில் வந்து மஹமுதுல்லா அவங்க பக்கம் ஒரு 64 அடிச்சார் செகண்ட் இன்னிங்ஸில். பட் அஸ்வின் ஜடேஜா ஒரு 4 எடுத்தாங்க. அதாவது ஹைதராபாத் இது ஒரு பக்கம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக அங்கே ஆடும்பொழுது உமேஷ் யாதவ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியதால் நான் சொன்னேன்லங்க. தமிழ்நாடோட பேசர்ஸ் 10 விக்கெட் எடுத்தாங்க. நீங்கள் உமேஷ் யாதவ் வந்து 5 எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார். அந்த மேட்ச்சில் தான் ஷர்துல் தாக்கூர் டெபியூ ஆவார். ஆனால் ஆட மாட்டார். ஸோ ஹைதராபாத் பேட்டுக்கு பால் நல்லா வரும், ஃபாஸ்ட் பாலுக்கும் கொஞ்சம் கை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் கடைசியாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஆனால் ஸ்பின்னுக்கும் கொஞ்சம் கை கொடுக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ மேட்ச் வந்து 5ஆவது நாள் வரைக்கும் போயிருக்கு, 4ஆவது நாள் வரைக்கும் மேட்ச் போயிருக்குது. ஈவன் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் ரிசல்ட் வந்து 5ஆவது நாள் வரைக்கும் போயிருக்கு. இன்னொன்று இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நான் நேரில் போய் பார்த்தேன். 1.5 நாள் 2 நாளில் முடிஞ்சாங்களா? 2 நாளில் முடிச்சாங்க. மேட்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு ஷா வேறு போட்டு புரட்டி எடுத்தார். அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேங்களா. இது ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும். அப்போ ஹைதராபாத்தில் 5ஆவது நாள் வரைக்கும் வரத்துக்கு 5ஆவது நாள் வரைக்கும் மேட்ச் போகும். அட்லீஸ்ட் 3 நாள் 4th டே அன்னைக்கு ரிசல்ட் வர அளவுக்கு மேட்ச் போகும் ஓகேங்களா. அடுத்தது மேட்ச் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்கப்புறம் வைசாக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வைசாக்ல வந்து நான் சொல்லிட்டேன் ரஞ்சி ட்ரோஃபியில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் 2019 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக மயங்க் அகர்வாலும் ரோஹித் சர்மாவும் போட்டு புரட்டி எடுத்தாங்க. பேட்டிங்கில் அதாவது இந்தியா வந்து அடித்த ரன்னு மலை போல அப்படிங்கிறதாடி ரோஹித் சர்மாவும் மயங்க் அகர்வாலும் அடித்தது மலை போல. அதான் 100 371 பாலில் ரோஹித் சர்மா 294 பாலில் 176 ரன். அப்படியே இந்த பக்கம் இன்னொரு இன்னிங்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ் வரும்பொழுது அப்படியே இன்னும் அடுத்த இன்னிங்ஸ் வரும்பொழுது எல்கர் 287 பால் பிடிக்கிறாரு 160. குயின் டிகாக் 163 பாலுக்கு 111 பிடிக்க 431 போக. ஸோ நிற்கிறாங்க நின்றுக்கிட்டே நாங்கள் ஒன்று இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து 31 ஓவர் நின்னாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஆனால் அஸ்வின் அந்த இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அந்த இன்னிங்ஸில் வந்து 7 ஒன்று எடுப்பார். திரும்ப ரோஹித் சர்மா 127 அடிச்சு, புஜாரா 81 அடிச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து முகமது ஷமி 5 எடுப்பார், ஜடேஜா 4 எடுப்பார். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது ஓகேங்களா? வைசாக்லையும் பேட் பண்ணலாம் ஓகேங்களா.
ஒன்றும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன். 2016 இங்கே வந்தாங்க இங்கிலாந்து. அப்போ இங்கே வரும்பொழுது ராஜ்கோட்டை ட்ரா பண்ணிட்டு இங்கே வரும்பொழுது அந்த டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டும் 5 நாள் போச்சு. அதில் விராட் கோலியும் புஜாராவும் 100 அடிப்பாங்க, அஸ்வின் 5 எடுப்பாரு, மொயின் அலி 4 விக்கெட் எடுப்பாரு, ஸ்டூட் பிராட் ஒரு 4 1 எடுப்பாரு. திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல அஸ்வின், ஜெயந்த் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, ஜெயந்த் யாதவும் அஸ்வினும் 3 எடுப்பாரு, ஜடேஜா 2 விக்கெட் எடுப்பாரு. ஸோ மேலே சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஷமி 5 ஜடேஜா 4 மேலே 7 ஸோ 100 எக்கச்சக்கமான 100s பார்க்குறீங்க, ரன் ஃபெஸ்ட் பார்க்குறீங்க. ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் 2 மேட்சோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th டேக்கு மேலே தான் ஆல்மோஸ்ட் போச்சு, 5 டேஸ்க்கு போச்சு. ஸோ இங்கேயும் பேட்டிங்க்கும் சாதகமாக இருக்கும், பட் போக போக ஸ்பின்னுக்கும் கை கொடுக்கும். அண்ட் ஏர்லி நியூ பால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 3த்துக்கு வாட்டமாக இருக்கும், 3த்துக்கு வாட்டமாக இருக்கு வைசாக் பிச் பொறுத்த வரைக்குமே. இப்போ அடுத்ததான் நீங்கள் வந்து ராஜ்கோட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ராஜ்கோட்டில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா இங்கே ஆடினாங்க இந்தியா 2017-18 காலகட்டத்தில். அதில் வந்து ஷா 100 அடிப்பார், ஜடேஜா 100 அடிப்பார், அதுக்கப்புறம் விருதிமான் சஹா 100 அடிப்பாங்க, விராட் கோலி 100 அடிப்பாங்க, போட்டு புரட்டி எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச் விடுங்க, அது டெஸ்ட் மேட்ச் நான் கணக்கிலே சேர்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். வந்து சம்மடி வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கோச் ரிசைன்லாம் பண்ணுவார் வெஸ்ட் இண்டீஸ் சைடில் இருந்து. அது ஒரு பக்கம். ஆனால் 2016 அப்போ இங்கிலாந்து இங்கே வராங்க அலிஸ்டர் குக்கோட கேப்டன்ஸில். அதில் வந்து மொயின் அலி 100, ரூட் 100, ஸ்டோக்ஸ் 100 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிப்பாங்க, 500 ரன் அடிப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முரளி விஜயும் புஜாராவும் 100 ரன் அடிப்பாங்க. அலிஸ்டர் குக் அவர் செகண்ட் இன்னிங்ஸில் 100 அடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 100 அடிச்சிருப்பாங்க. இதில் மொயின் அலி பவுலிங் நல்லா போட்டுருந்துருப்பாரு, அதில் ரஷீத் பவுலிங் நல்லா போட்டுருந்துருப்பாரு. இங்கே அஸ்வினுக்கு பெருசாக விக்கெட் கொடுக்கவே மாட்டாங்க, ஆடிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அஸ்வின் ஜெயா பூந்து விளையாண்டுருவாங்க அந்த 2016 டெஸ்ட் சீரீஸில். ஸோ மறக்க முடியாது. ஸோ ஓவரால் இது வரைக்கும் நீங்கள் 3 பிச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. நியூ பால் நீங்கள் விக்கெட் எடுக்கணும், விக்கெட் எடுக்கல அப்படின்னா ஸோ பேட்டிங்கில் பூந்து விளையாண்டுருவாங்க. 3வது நாளுக்கு மேலே அட்லீஸ்ட் 2வது நாளுக்கு மேலே பிச்சு உடையும் பட்சத்தில் இல்லை செதறும் பட்சத்தில் ஸோ டேர்னுக்கு எக்ஸ்ட்ரா டேர்ன் கிடைக்கும், டேர்ன் ஆகும் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே காட்டுது. ஆனால் பேட்டிங் பண்ணலாம், உங்களுக்கு சரியான டெக்னிக் இருந்தால் பேட்டிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பின்னில் எக்ஸ்ட்ராவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டேலண்ட் இருக்குது, நீங்கள் நேச்சுரல் டேலண்ட்னா உங்களால் விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ராஜ்கோட்டும் காமிக்கின்றதே. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது ராஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அதில் ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக இந்தியா அங்கே ஆனாங்க. அந்த மேட்ச் ட்ரா ஆச்சு. பீட்டர் ஹேண்ட்ஸ்கம்பும் மேக்ஸ்வெல்லும் சேர்ந்து அந்த மேட்சை ட்ரா ஆக்குவாங்க. மேக்ஸ்வெல் 200 பால் அவர் இப்படிலாம் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவரும் பீட்டர் ஹேண்ட்ஸ்கம்ப். ஏன்னா பீட்டர் ஹேண்ட்ஸ்கம்போட ஸ்டான்ஸ் அப்போ பெருசாக கேள்விக்குறியாக இருந்தது. அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பால், இவர் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பால் டெஸ்ட் மேட்ச் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஸ்மித் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் 361 பால் பிடிச்சி 100, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் 185 பால் பிடிச்சி அவர் ஒரு 100 அடிப்பார். திரும்ப இந்தியன் டீம் சைட்ல இருந்து புஜாரா 525 பால் டபுள் ரன் அடிப்பார். பட் ஆனால் 525 பால் ஃபேஸ் பண்ணுவார். விருதிமான் சகா 233 பால் ஃபேஸ் பண்ணுவார். விருதிமான் சகா விக்கெட் போயிரும்னு நினைக்கும் போது அவர் நின்றுவார். ஸோ 500 பால், இந்த பக்கம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 பால், அந்த பக்கம் ஒருத்தவங்க 300 பால், இந்த பக்கம் ஒருத்தர் 200 பால். ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே விக்கெட் வருமா அப்படின்னா ராஞ்சியில் அப்போ வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலரே ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ ரொம்ப கம்ப்ளைண்ட் அது ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க, அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஜடேஜ் லாஸ்ட் டேல வந்து ஒரு 5 விக்கெட் சம்திங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரிசல்ட் கடைசி நாள் வரைக்கும் வருது. ராஜ்கோட்லையும் கடைசி நாள் வரைக்கும் ரிசல்ட் போச்சு. வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் விடுங்க, நான் ஸ்கிராப் பண்ணிடுறேன். பட் ஆனால் மற்ற ஒரு 2 பெரிய நேஷன்ஸ் ஆடும்போது ரிசல்ட்ஸ் அவ்வளோ நாள் வருது. அடுத்து வந்து இப்போ நான் எப்படி சொல்லிக்கலாம், பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டாக இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கான காரணம் விராட் கோலி அவ்வளோ தூரம் ஆடினாரு, இந்தியன் டீம் பேட்டர்ஸ் எல்லாரும் அதனால ஆடினாங்கிறதுனால போயிடுச்சு. பட் ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் மாதிரி நான் அதையும் ஸ்கிப் பண்ணுறேன். ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா விளையாடும்பொழுது ஸோ ரிசல்ட் ஒரு 3 நாள் வரைக்கும் போகுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா மேட்ச்லையும் 2 நாள் 3 நாள் ரிசல்ட் இல்லை, பட் 4 நாள் வரைக்கும் 5 நாள் வரைக்கும் போகுதுங்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எப்படி பிச் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா அங்கே வந்து ஆடுவாங்க. ரோஹித் சர்மா அப்பதான் ஓப்பனாக இறக்கி விட்டாங்க. டபுள் 100 255 பால் குயிக்காக அடிச்சு தருவார். ரஹானி 115 அடிப்பார். ஜடேஜா வழக்கமாக ஒரு 51 அடிப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதில் வந்து ஷமி, உமேஷ் யாதவும் அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து 167க்கு ஆல் அவுட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் 133க்கு ஆல் அவுட் பண்ணுவாங்க. அடுத்து புனேல இதே மாதிரி ருத்ரா தாண்டவெல்லாம் ஸோ ஆடுவாங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பொறுத்த வரைக்குமே வந்து. ஓகேங்களா. ராஞ்சி சொல்கிறது தான் நல்ல பேட்டிங் பேரடைஸாக இருக்கும். நீங்கள் நியூ பால் விக்கெட் எடுத்துக்கோங்க. விக்கெட் எடுக்கலையா, எவ்ரி நியூ பால் நீங்கள் விக்கெட் எடுக்கலைன்னா பிச் கண்டிப்பாக உடையும். பட் ஆனால் ராஞ்சி ஒரு மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான ஒரு கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிச்சை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ 2017 கொஞ்சம் சைட்லேருந்து பார்க்கும்போது பாராட்டுக்கள் எனக்கு என் சைட்லேருந்து நான் பாராட்டு தெரிவித்தேன்.
2019 பிச்சும் ஒரு மாதிரி பாராட்டுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 4 நாள் 3 நாள் போகும்போது பால் ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பாலர்களுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது மாதிரி விராட் கோலி ஃபுல்லாக ஃபாஸ்ட் பாலர்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஃபாஸ்ட் பாலர்களுக்கு அப்போ கை கொடுத்தது எல்லாரும் வாவ் அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்தார்கள். ஸோ ராஞ்சியும் மேட்ச் 3ஆவது நாள் 4ஆவது நாள் வரைக்கும் போகும். இங்கேயும் ஒரு மாதிரி செம்மையான ஒரு பிச் தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுலையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் டேர்ன் இருக்கும், போக போக தான் டேர்ன் இருக்கும். எடுத்த முதல் நாள் முதல் பாலே டேர்ன்லாம் இருக்காது, ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக கடைசியாக தரம்சாலாவுக்கு போகும்பொழுது தரம்சாலாவில் இது வரைக்கும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் நடந்துச்சு. அதில் ஸ்மித் அவர் ஒரு 100 ரன் அடிப்பார், மேத்யூ வேர்ட் 125 பாலுக்கு ஒரு ½ செஞ்சுரி, நேத்தன் லைன் ஒரு 5 எடுப்பார், குல்தீப் யாதவ் ஒரு 4 ரன் எடுப்பார். அந்த மேட்ச் இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன், தரம்சாலாவில் ஆல்ரெடி தரம்சாலான்னு சொல்லும்போது தான் அதோட கிளைமேட்ஸ் அப்படி ஜில்லுன்னு இருக்கும், வெயில் அடிச்சாலும் ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் காற்று இருக்கும், ஓப்பன் கிரவுண்டில் இருக்கும். அதனால் பால் மேபி ஸ்விங் ஆகும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு, கொஞ்சம் ஸ்பின்னு எப்படி ஸ்பின்னு. ஆனால் இங்கே பாருங்கள், தரம்சாலா ராஜ்கோட்டு நீங்கள் இந்தியாவுக்கு மேலே போனீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஸோ குளிர ஆரம்பிக்கும், காற்று கண்டிப்பாக இருக்கும், சீக்கிரமே குளிர ஆரம்பிக்கும், சீக்கிரமே காற்று அடிக்க ஆரம்பிக்கும். மொதல் 10-15 ஓவர் வந்து கொஞ்சம் கஷ்டம். செகண்ட் அதாவது லாஸ்ட்டு இன்னிங்ஸ் முடியும் பொழுது அன்றைய தினத்தில் கடைசி 10 ஓவருங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து அந்த நேரத்தில் வந்து பவுலர்ஸ்களுக்கு மேபி ஒரு ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா பெரிய லாங் ஸ்பெல்லாம் போடலாம். கான்பூரில் டீம் சவுத்தி போட்டார், ஒரு லாங் ஸ்பெல் போட்டு அற்புதமான ஒரு 5 எடுத்தார் நினைக்கிறேன். பட் ஆனால் தெரிவிச்சுக்கலாம், லாங் ஸ்பெல் போடலாம். லாங் ஸ்பெல் போடுற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க மேட்சஸ் வச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் சிமிலராக ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையும் இந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். டேர்ன் இருக்கும். ஆர்மி டேர்ன் இங்கு இருக்கும். டேர்ன் எப்பொழுது இருக்கும் என்றால் நீங்கள் இந்தியாவில் நீங்கள் டேர்னை பார்க்காமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மண்வள அமைப்பு, இதெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பால் திருப்பம். ஐயா உங்களுக்கு புரிகிறதா? இந்தியாவில் வந்து இங்கிலாந்து மாதிரியே நியூசிலாந்து மாதிரியே வந்து நல்லா ஸ்கை பார்த்துட்டு அப்படியே மழை பொழன்னு பொழந்துட்டு இங்கே பனி பெய்யக்கூடிய ஒரு கிளைமேட் கிடையாது. வானம் பார்த்த பூமி, வெயிலை பார்த்து சிரிச்ச பூமி அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இங்கே வாட்டரிங் பண்ணுறதுலாம் அது அவ்வளோலாம் செல்லுபடியாகாது. வாட்டரிங் பண்ணால் உலையில தான் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் இருக்கும். ஆனால் நான் சொன்னேன், டேர்ன் வந்து பிச்சு உடையும் பொழுது இல்லை பிச்சு செதறும் பொழுது தான் வந்து டேர்ன் இருக்கும். டேர்ன் இல்லாத இந்தியன் பிச்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஸ்வீப் ஆடுறதுக்கு வந்துருங்க, ஓகேங்களா? ஸ்வீப் ஆட பழகிக்கோங்க. இந்தியன்ஸ் அங்கே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆடணும், புல் ஷாட் ஆடணும்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி இங்கே வரும்பொழுது நீங்கள் முட்டி போட்டு பெருக்கி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறதுக்கு வாங்க, ஸ்பின்னர்ஸ் கொடுக்கக்கூடிய சேலஞ்சுக்கு வாங்க. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், முதல் நாளுங்கிறத தாண்டி முதல் காலையில், அப்புறம் அடுத்தடுத்த நாள் காலையில் எவ்ரி நியூ பால், அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாளுக்கு மேலே பிச்சு உடையும் ஸ்பின்னுக்கு கை கொடுக்கும். இதுக்கடையில் எவ்வளோ ரன்னிங் அடிக்கிறீங்களோ டாஸை வின் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுங்க, அண்ட் 4வது நாள் அதாவது ஃபோர்த் இன்னிங்ஸ் சேஸுக்கு ஆப்பரண்ட்டை தள்ளி விடுங்க. ஸோ டாஸ் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அதை தாண்டி மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பார்த்துட்டேன், விராட் கோலி கேப்டன்ஸில் நான் பார்த்துட்டேன், மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சு அட்டாக் பண்ணணும். அண்ட் விராட் கோலி, ஷமி அண்ட் உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா வச்சு அதை தான் பண்ணுவார். ஸோ அதை தான் வந்து இங்கே பண்ணணும். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், இப்பயும் சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். ரேங்க் டர்னர் தான் கிடைக்கும். நீங்கள் என்ன அந்த எனக்கு தெரியல, இங்கே இந்தியாவில் இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, இந்தியா ரேங்க் டர்னர் பிடிச்சா. ஐயா நீங்கள் இந்தியாவில் தான் வாடுறீங்க, இந்தியாவில் தான் வாடுறீங்க, இல்லை வேற எங்கேயாவது புதுசாக வெளிநாட்டில் வாடுறீங்களா? இந்தியாவோட கிளைமேட் உங்களுக்கு தெரியல, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து தெரியும்ல உங்களுக்கு. தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா மனசில் வன்மம் அப்படி தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? நான் இங்கிலாந்து ஒன்றும் இல்லை, எனக்கு கேப்டவுனில் அப்படி பிச் போட்டாங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், லாஸ்ட் அப்படி பிச் போட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? பிச் அப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒன்றும் இல்லை, பிச்சு இந்தியாவில் எப்படி போகிறாங்கன்னா ஓகே இந்தியாவில் இப்படி இருந்ததுன்னு சொல்லுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணால் சரி, ஓகே உங்களுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? எது சரி, நீங்கள் நினைக்கிறது எல்லாம் சரியாகவும் இருந்தால் ஒத்துப்பலாம், பட் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மேட்ச் நடக்கிறப்போ நான் காரணம் சொல்ல, மேட்ச்சுக்கு முன்னாடி காரணம் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் வாழுறோம். இந்தியா, ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் வேறு எந்த கண்ட்ரிலாம் இருக்குது, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தானை நீங்கள் ஒரு டேர்னில் ஒரு ஸ்விங்கை காமிங்க, ஒன்றுமே கிடைக்காது. 400 ரன் ஒரே நாள் அடிக்கிறாங்க, 600 ரன் அடிக்கிறாங்க, 4 பேர் 100 அடிக்கிறாங்க. இது வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள்? நீங்கள் இந்தியாவில் தான் வாழுறீங்க, உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் எவ்வளோ வெயில் கொடுத்தோம், எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும், என்ன பண்ணும், வின்டராக இருந்தாலும் வெயில் எப்படி அடிக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் நிறைய பேர் வந்து ரேங்க் டர்னர் தான் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அழாதீங்க ப்ரோ. வந்து இங்கே வந்து ஸ்வீப் ஆடுங்க, ஓகேங்களா? ஏன் ஸ்வீப் ஆடாதுங்க அங்கே இல்லையா? ஒரு ஜோலூட் ஸ்வீப் அவ்வளோ சூப்பராக ஆடுவார். பென் டக்கெட், ஓகேங்களா, அவர் சூப்பராக ஸ்வீப் ஆடுவார். அதுக்கப்புறம் வந்து வேற ஏர்லி பப், அவரும் நல்லா ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவார். பென் டக்கெட் சொல்லிட்டாரு. பென் டக்கெட் அதாவது என்னன்னா
ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக ரிவர்ஸ் ஸ்வீப் அப்படிங்கிற பற்றின வார்த்தையெல்லாம் விட்டுருந்தாரு. தவறு தோனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது தவறு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அங்கேயும் ஸ்பின் ஆடுறதுக்கு நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. பஷீர், லீச், ரெஹான் அகமது, டாம் ஹார்ட்லி இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ரூட் கொஞ்சம் கை சுற்றி போடுவார்னு நினைக்கிறேன். ரூட்டு தலை போட்டார்னா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, பார்ப்போம். இங்கே அஸ்வின், ஜடேஜா, அக்சர், குல்தீப் யாதவ் 4 பேரோட ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே எப்படி கலக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அதை அவங்க எப்படி அறானு தடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அண்ட் முழு வீடியோ பார்த்தவங்களுக்கு அண்ட் சூப்பர் தேங்க்ஸ். உங்களோட உதவிகளை ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே வந்து பதிவு பண்ணலாம். திரும்ப ஃபுல் வீடியோ பார்க்காம டைட்டில் மட்டும் பார்த்துட்டு இல்லைனா வந்து சொன்ன விஷயத்தை புரிஞ்சிக்காமல் காதில் வாங்காமல் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிங்கன்னா ஐ டோன்ட் கேர். பட் ஆனால் ஹெல்தியான கன்வர்சேஷன், ஹெல்தியான கமெண்ட்ஸுக்கு என்றைக்கும் நான் வரவேற்பு கொடுத்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ட்விட்டராக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி தான். ஓகேங்களா, டன் பார்க்கலாம். எனக்கு நைட்டில் ஷூட் பண்ணுறது தூங்க வருது. போயிட்டு பால் குடிச்சிட்டு தூங்க போகிறேன். ஓகேங்களா, குட் நைட், நன்றி.